தீபாவளி பண்டிகைக்கான ரயில் முன்பதிவு நிறைவு பெற்றுள்ளதால் வழக்கமான சிறப்பு ரயில்களை இயக்கவும் பிரீமியம் தட்கல் டிக்கெட் முறையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் முன்பதிவு அனைத்து ரயில்களிலும் முடிந்துள்ளது. டிக்கெட் கிடைக்காத பெரும்பாலான பயணிகள் சிறப்பு ரயில்களையும் தட்கல் முன்பதிவையுமே நம்பியுள்ளனர். ஆனால் வழக்கம் போல அதிக கட்டணம் வசூலிக்கப்படும் சுவிதா ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்கும் பட்சத்தில் பயணிகள் தாங்கள் தீபாவளிக்காக ஊருக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படும் என தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு ரயிலிலும் 30% டிக்கெட்டுகள் தட்கல் முன்பதிவுக்கு ஒதுக்கப்படுகின்றன. இதிலும் 50% டிக்கெட்டுகள் பிரீமியம் தட்கல் டிக்கெட்டுகளாக மாற்றப்பட்டு விடுவதால் அதற்கும் பல மடங்கு கட்டணம் வழங்க வேண்டியுள்ளதாக பயணிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கட்டணங்கள் என்பது சாதாரண கட்டணத்தை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு ஒரு தட்கல் கட்டணத்தில் வண்டி ஓட்டுவது என்பது, வண்டியில் பயணம் செய்வது என்பது சாதாரணமாக வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் அந்த தட்கல்லும் கூட பாதி பிரீமியம் தட்கல் என்று போவது என்பது மக்களை சுரண்டுகிற நடவடிக்கையாகும். சாதாரண மக்கள் தான் பிரதானமாக இந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள்.